ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோருக்கு திமுக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவர் அன்புமணிக்கு திமுக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுகவை இருவரும் தொடர்பு படுத்தி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன் மற்றும் அதே போல வசந்தம் கார்த்திகேயனை தொடர்பு பற்றி பாமகனுடைய நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பேசியிருந்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டு பேருமே அண்மையில பேட்டி அளித்திருந்தார்கள். அதில் குற்றச்சாட்டுகளை தங்களை நிரூபித்தால் நாங்கள் அந்த அரசியல் விட்டு விலக தயார், அதே போல தாங்கள் குற்றச்சாட்டு நிரூபிக்கவில்லை, தாங்கள் அரசியல் விட்டு விலக தயாரா என்ற சவாலும் விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில தான் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு தற்போது இருவரும் வக்கீல் நோட்டீஸ், அதாவது பாமக இருவருக்குமே வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் சார்பில் ஒரு வக்கீல் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள். அதில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக தங்கள் இருவரும் மீதும் ஒரு குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இது குறித்து இல்லை என்றால் 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உரிய மான நஷ்டீடு தொடர வேண்டும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மான நஷ்டீடு வழக்கு தொடர வேண்டும், அது முதலமைச்சரின் பொது நிவாரணத்தில் செலுத்தும் வகையில் அந்த வழக்கு தொடர வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். எனவே இது குறித்து உரிய வருத்தம் தெரிவித்து உரிய மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அந்த வக்கீல் நோட்டீஸில் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.